எந்த ஒரு பத்திரிகைக்காரனும் நான் வெளியிடுவேன்னு சொல்ல மாட்டான். பிளாக்மெயிலுக்கு பண்ணுறவன் தான் இப்படி பேசுவான். வெளியிடப்பா. பாலா உதவி பண்றார், உதவி பண்றத தன்னோட விளம்பரத்துக்காக பயன்படுத்துறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாலா அவர்கள் இப்போ பேசிய ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு. இதுக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு அப்புறமே கொடுக்குறேன், ஆனால் இதுக்காகலாம் நான் வந்து உதவி பண்ணுறதை நிறுத்த மாட்டேன், என் மூச்சு இருக்க வரைக்கும் கடன் வாங்கியும் கொடுக்குறேன். வந்து பாலா படம் ரிலீஸ் ஆகும்போது பேனரை கிழித்ததுக்கெல்லாம் குரல் கொடுத்தார் ராகவா லாரன்ஸ். இது வரைக்கும் ராகவா லாரன்ஸ் குரல் கொடுக்காததுக்கான மௌனமாக இருப்பதற்கான காரணம் என்ன? எதுக்கு குரல் கொடுக்கணும்? ட்ரஸ்ட் என்ஜிஓஸ் வந்து இது மாதிரி வந்து இவங்களை தூண்டி விட்டு பாலா இது மாதிரி பட்டுன்னு வெளியே வரா அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்றாங்க? பைத்தியக்காரத்தனமா பேசவும் கூடாது. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்துள்ளவர் மூத்த பத்திரிகையாளர், திரைப்பட நடிகர், சினிமா விமர்சகர் பைல்வான் ரங்கநாதன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட சினிமா சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், இந்த கடந்த வாரங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா கேபிஐ பாலாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் கொடுத்த அந்த இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாலா அவர்கள் வந்து குற்றம் செய்திருப்பார், அவர் வந்து ஒரு கைக்கூலியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ன நினைக்கிறீங்க? யார் மூத்த பத்திரிகையாளர்? உமாபதியா? மூத்த பத்திரிகையாளர் யார் சொன்னா? எந்த பத்திரிகையில் வேலை செஞ்சவர்? அவர் எந்த பத்திரிகையிலையும் வேலை செய்யலை. ரெண்டாவது ஒரு விஷயம், ஒருவர் மீது குற்றம் சாட்டும் பொழுது பிளாக்மெயில் மாதிரி இருக்கக்கூடாது. நான் வெளியிடுவேன், அதை வெளியிடுவேன், இதை வெளியிடுவேன். இது வரைக்கும் என்ன வெளியிட்டார்? கைக்கூலிங்கிறாரு. எங்கே கைக்கூலி? ஒருத்தன் நல்லது செஞ்சால், ஒருத்தன் உதவி செஞ்சால் அதை இப்படி தான் விமர்சிக்கிறதா? அவன் பாவன் சொந்த காசு அவன் சம்பாதிக்கிறான், அவன் சொந்த காசில் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டாரு அவர்? இப்போ நிறைய நான் வந்து இதுக்கான இதெல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் நான் வெளியிடுவேன், இது வெளியிடேன்டா. ஏன் வெளியிட வேணாம்னு சொன்னா? ஏன் மிரட்டிக்கிட்டு இருக்க? பிளாக்மெயில் பண்ணுறியா? நான் போலீஸ் அதிகாரியாக இருந்தவன். எந்த ஒரு பத்திரிகைக்காரனும் நான் வெளியிடுவேன்னு சொல்ல மாட்டான். பிளாக்மெயிலுக்கு பண்ணுறவன் தான் இப்படி பேசுவான். வெளியிடப்பா. என்னன்னு சொல்லி 3 வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களா இந்த ஆள்? ஏதாவது சொல்கிறானா? ஏதாவது ஆதாரம் இருக்கா? இப்போ முதல் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டாங்க, நீங்கள் ஐயா பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலா அவர்கள் வந்து அதற்கு ஒரு வீடியோ வந்து பதிலுக்கு ஒரு வீடியோ இது பண்ணிட்டாரு. ஐயா என்ன போய் கைக்கூலிங்கிறீங்க, நானே தினக்கூலி ஐயா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாரு. அப்படின்னா, என்ன பண்ண, மக்களுக்கு நல்லது பண்ணேன், ஒரே ஒரு படம் பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு மனுஷனை எப்படியா போட்டு அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. அதை பார்த்தீங்களா அந்த வீடியோவை? அவர் சொன்னதை நான் அப்படியே முழுமையாக ஆதரிக்கிறேன். ஒரு பாவம் கஷ்டப்பட்ட பையன் மேலே வர்றான். கஷ்டப்பட்ட பையன் கடன் வாங்கி கூட அவன் உதவி செய்யணும்னு நினைக்கிறான். அதை குறை சொல்கிறது நியாயமா? அதற்கு பிறகு ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோவுக்கு பிறகு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இவருக்கு வந்து இங்கேருந்து பணம் வருது. எங்கேருந்து பணம் வருது? இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்கானா? லண்டன்லேருந்து வருதா? அமெரிக்காவிலேருந்து வருதா? இல்லை அமலாக்கத்துறை சும்மா இருக்குமா இவருக்கு பணம் வருதுன்னு சொன்னால்? எங்கேருந்து வருது இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு. பாலாவுக்கு பின்னாடி வந்து யாரோ வந்து அவரை இயக்குறாங்க. ஏன் முட்டாளாமன்? ஏன்னா மிஷினா கீ கொடுக்குறதுக்கு? ஏன் அவன் புத்திசாலி இல்லையா? நல்ல புத்திசாலி. அதாவது ஸ்டாண்டிங் காமெடியன் நல்லா பண்ணியிருக்கான். விஜய் டிவியில் அவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதுமாதிரி வெளியிலையும் அவனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கடத்திறப்பிலாவுக்கு போனால் கூட 50,000 1,00,000 வாங்குறான். அவன் முட்டாளா? அவனை யார் கீ கொடுப்பா? ஒன்றை யாராவது கீ கொடுப்பாங்களா? இல்லை என்ன யாராவது கீ கொடுக்க முடியுமா? அவனுக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது, பேசுகிறான், சம்பாதிக்கிறான், அவன் ரூட்டில் அவன் போயிட்டுருக்கான். இதில் என்ன கீ கொடுக்குறது? இந்த பாலா அவர்கள் கொடுக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து 30 வருடம் பழமையான ஆம்புலன்ஸ், இரும்பு கடைக்கு அதாவது ஸ்கிராப்புக்கு போக வேண்டிய ஒரு ஆம்புலன்ஸை வந்து ஒரு பொது சேவைக்கு செய்யக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு தேவைப்படிய அந்த ஆம்புலன்ஸாக வந்து அந்த கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அவங்க. முட்டாள்தனமாக பேசாதீங்க. ஒவ்வொருத்தரும் 30 வருஷம் பயன்படுத்தினோடனே வண்டியை காயலங்கடையில் போட்டுறானா? எங்கே இருக்குது? க்ரீன் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. 25 வருஷமான ஒரு வண்டியை க்ரீன் டேக்ஸ் கட்டினா அதுக்கப்புறம் ரோட்டில் போகலாம். யார் காயலங்கடை போடுறா? இப்போ 150 வருஷம், அதாவது என்னைக்கு கார் கண்டுபிடிச்சாங்கன்னா அன்னையிலேருந்து இன்றைக்கி இப்போ பழைய மாடல் காரெல்லாம் மாடிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை கௌரவம் நினச்சிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி யாராவது காயலங்கடைக்கு போகிறது ஆம்புலன்ஸு ஓட விடுவாங்களா?
இல்லை டிராஃபிக் போலீஸு சும்மா இருக்குமா, இல்லாட்டி டிராஃபிக்கு இப்போ நம்ம போக்குவரத்து துறை இருக்கு, அந்த துறை சும்மா இருக்குமா? ரோட்டில் ஒரு வண்டி போச்சுன்னா எத்தனை போலீஸ்காரன் செக்கப் பண்ணுவான்? ஓகே சார், இப்போ பாலா அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து பாலாவை தூக்கி வச்சு ஒரு கொண்டாடி இருந்தாங்க, ஒரு கொண்டாடி இருக்காங்களா? கொண்டாடிட்டு இருந்தாங்க. அவர் படம் பண்ணும்போது கூட நிறைய விமர்சனங்கள் இல்லாம பாலாவுக்காக படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இப்போ விளம்பரமே கிடையாதுங்க. அது விளம்பரமே இல்லாமல் தான் அந்த படம் வந்துச்சு. ஓடலையா? நல்ல படம், தரமான படம், ஓடலை. அதாவது அதை 3 பங்கு அதுக்கு வருமானம் வந்திருக்கு அந்த படம். இந்த விஷயத்துல அவர் படம் நடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ நடக்குது, இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் அதுக்கப்புறம் வந்து சீக்கிரம் குறைந்த நேரத்துல வந்து இவ்வளவு சீக்கிரமா வந்து வளர்ந்துட்டாரு, படம் பண்றாரு அப்படிங்கிறதுனால வந்து பண்றாங்களா எல்லாரும்? ஏங்க, காய்ச்ச மரம் கல்லடி கொள்ளும். எவன் ஒருத்தன் புகழில் இருக்கானோ அவனை வசப்படுறதுக்குன்னே சில கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் அந்த உமாபதி. இது வரைக்கும் ஏதாவது அவர் சொல்லி அப்போ அப்படி ஒரு இதாக இருக்கவர் நேராக டிராஃபிக் போலீஸ்லும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு மிரட்டிகிட்டு இருக்காரு? ஒரு பையன் ஒருத்தன் அவன் சொந்த சம்பாத்தியத்துலேருந்து காசுக்கு 4 பேர் கொடுக்குறான், தப்பா? ஒரு ஆட்டோ கூட ஒருத்தன் வாங்கி கொடுத்துருக்கான். நேற்று கூட பசங்களுக்கு நிறையா உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட அவருடைய அந்த கிளினிக் வைக்கக்கூடிய இடத்த கொடுத்த பாதி இடம் கொடுத்த அமுதவனை என்கிட்ட பேசினார். அண்ணே, ரொம்ப வேதனையாக இருக்குண்ணே, அவன் எவ்வளோ நல்லது செஞ்சுட்டு இருக்கான், ஏன் இப்படி பேசுகிறாங்க? இப்போது மத்திய அரசு லண்டனில் இருந்தோ, அமெரிக்காவில் இருந்தோ, கனடாவில் இருந்தோ, ஆஸ்திரேலியாவில் இருந்தோ பணம் வந்து நான் சும்மா விட்டுருமா? சும்மா விட்டுமா? விடாது. அப்புறம் எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கான், அங்கேருந்து பணம் வருது, இங்கேருந்து பணம் வருதுன்னு. ஏங்க, மிஷினரிஸு, கிறிஸ்தவ மிஷினரிஸுக்கு பணம் வந்துச்சு, அதே பிரதமர் மோடி தடுத்து நிறுத்திட்டார். என்னங்கடா மதமாற்றத்துக்கு பயன்படுத்துறீங்களான்ட்டு. ஏன் இஸ்லாமியர்களுக்கு வந்தது பூராத்தையும் நிறுத்தி விட்டார்? அப்படி வரும்போது தனியாக ஒருத்தங்க வருமா? யார்கிட்ட யார் கதை விடுறது? சொல்லு, இங்கேருந்து வந்திருக்குன்னு இது வரைக்கும் எதாவது சொல்லியிருக்கிறா? நீங்கள் சொல்கிற உமாபதி என்பவர் பாலாவுக்கு இங்கேருந்து இவ்வளோ பணம் வந்திருக்கு சொல்லியிருக்காரா? இன்னொரு விஷயம் இல்லை, ஆமாவா இல்லையா? இது வரைக்கும் ஓகே. இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, குறிப்பா வந்து பாலா வந்து ஈரோடு அந்த பகுதியை வந்து குறி வச்சு உதவி செய்யறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாலாவுக்கு வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவரும் ஈரோட்டில் தான் இருக்காரு. ஒருவேளை அவருக்கும் பணம் கொடுத்து உதவி செய்ய. அந்த டைரக்டர் ஒரு இஸ்லாமியருங்க, இவன் ஒரு இந்து. இதில் எங்கே என் மதம் வந்துச்சு, ஜாதி வந்துச்சு? இப்போ சூர்யாவும் அவங்க அப்பா சிவகுமார் காலத்துலேருந்தே சூர்யாவும் கார்த்திக்கும் இப்போ வந்து எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வச்சு எத்தனையோ பேர் எம்பிபிஎஸ் ஆகியிருக்காங்க, இன்ஜினியர் ஆகியிருக்காங்க. அதை குறை சொல்ல முடியுமா? அவன் கவுண்டர்களுக்கு தான் உதவி பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்கிறவன் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் தப்பு. கொடுக்குறவங்கள கெடுக்காத. உன்னால் பரதேசி நாயை கொடுக்க முடியல, விட்டுரு. மற்றவங்க கொடுக்குறது எங்கே எடுக்கிற? ஓகே சார், இப்போ பத்திரிகையாளரை தாண்டி இப்போ அவர் கூட சகஜமாக பழகக்கூடிய ஒரு நடிகர், அதாவது ஆதவன் அவர்கள் கூட, ஆதவன் சன் டிவியில் இருந்தவன், அவரும் ஒரு விஷயம் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமாபதி அவர்கள் சொல்லும்போது நான் நம்பலை, நான் அந்த நம்பரை வந்து நான் ஒரு ஆப்பில் போட்டு பார்த்தேன், அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 30 வருஷ பழமையான ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு வாட்டுக்கு 30 வருஷம் ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு 30 வருஷம் இருக்கிற வண்டியை ரோட்டில் ஓட்டக்கூடாதா? அப்படிங்க சட்டம் இருக்கா? இல்லை, முறையான இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. இன்சூரன்ஸு அந்த க்ரீன் டேக்ஸ்லாம் கட்டின பிறகு தான் ரோட்டில் வண்டி ஓடும். 30 வருஷம் ஆன வண்டியை எல்லாரும் காயலாங்கடைக்கு தூக்கி போடவே மாட்டாங்க, முடியாது. அது இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாங்க சார், குறிப்பாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ சேவைக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள் உள்ள நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், அந்த மாதிரி எதுவும் கிடையவே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. ஆம்புலன்ஸ் என்பது நீங்கள் சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் உள்ள ஆம்புலன்ஸில் சகல இதுவும் இருக்கும், அதுக்கு வாடகை ஜாஸ்தி. இது வந்து பேஷண்ட்டை கொண்டு போகிறது ஆம்புலன்ஸு, பேசிக் ஆம்புலன்ஸ் இருக்குது. அது இப்போ பிணத்தை கொண்டு போகிறதுக்கே ஒரு நாளைக்கு 1 லட்சம் வாங்குறாங்க. அந்த ஒரு டேமுக்கு 1 லட்ச ரூபா வாங்குறலாம் இருக்கிறத செய்கிறாங்க. அதாவது பெரிய ஆம்புலன்ஸ் இருக்குது, சின்ன ஆம்புலன்ஸ் இருக்குது. ஏன் ஆட்டோ கூட ஆம்புலன்ஸாக பயன்படுது. தூக்கிட்டு போகும்போது ஆம்புலன்ஸ் என்னது, அதில் வெளியில் போட்டு இலவச பிரசவத்துக்கு இலவசம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு தூக்கிட்டு போகிறதுங்கிறது ஆட்டோலையும் எடுத்துகிட்டு போகலாம், வேன்லையும் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது மருத்துவ ஆம்புலன்ஸு அது மெடிக்கல், அதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்குதுன்னு சொன்னால் தான் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், மற்றபடி ஆம்புலன்ஸில் இருக்காது. ஓகே. ஏன் கொரோனா காலத்தில் எவ்வளோ வேறு ஆம்புலன்ஸு விட்டாங்க, மெட்ரோடர்லாம் ஆம்புலன்ஸை மாறிச்சு. நிறைய ஆட்டோக்களும் வந்து ஆம்புலன்ஸாக அப்போ சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அதை அறியாமல் முட்டாள்தனமாக பேசின என்ன அர்த்தம்? இந்த ஆதவனுங்கிறவன் பிடிக்காது.
பிடிக்காது. அந்த கான்ட்ரவர்சி இருக்கனால தன் நிலையில் இருந்தவர் தான், சமகால ஆள் தான், என்னை விட அவர் உயர்வாக வந்துட்டார அப்படிங்கிற பொறாமையில் கூட சொல்லலாம். ஓகே. இப்போ நிறைய பேர் பேசுகிற ஒரு விஷயத்தை தாண்டி இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு பெருசாக வைக்கிறது ஒரு விஷயம் என்னன்னா சார், பாலா உதவி பண்ணுறார், உதவி பண்ணுறத தன்னோட விளம்பரத்துக்காக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி ஒரு மூத்த பத்திரிகையாளராக உங்களோட கருத்து? எந்த ப்ரெஸ் மீட்டில் அவன் சொன்னான்? ப்ரெஸ் மீட் வச்சானா? அவன் புழுக்க கொடுத்துக்கிட்டே ப்ரெஸ் மீட் பண்ணி 10 பேருக்கு காசு கொடுத்துட்டு விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் அவன் வீடியோ எடுத்து அவன் போட்டுட்டு இருக்கானுங்க. அந்த ஆம்புலன்ஸ் வாங்கினவங்க கூட போடலாம். ப்ரெஸ் மீட் வச்சு இன்னைக்காவது பாலா சொல்லியிருக்காரா? ப்ரெஸ் மீட் வச்சு அதை ஒரு விழாவாக கொண்டாடினா தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அது விளம்பரத்துக்கு ஆசைப்படுறவன் பாலா இல்லை. ஏன்னா அவனுக்கு விளம்பரம் யாருக்குமே நிறைய இருக்குது. எனக்கு தனிப்பட்ட முறையில் பாலா தெரியாதுன்னு சொன்னால் கூட அமுதவாணன் போன்றவர்கள் என்கிட்ட நெருக்கமாக இருக்காங்க. அதனால் அது தப்பு, அப்படி சொல்லவே கூடாது. கொடுக்குறவனுக்கு கெடுக்காதுங்கடா, புரியுதா? எம்ஜிஆர் வந்து கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க? எல்லாம் கருப்பு பணத்தில் கொடுக்குறாருன்னு. கருப்பு பணத்தில் கொடுத்தானே, வெள்ளை பணத்தில் கொடுத்தானே, எல்லாம் காந்தியில் விட்டு தானே, ஏன் கெடுக்கணும்? அதெல்லாம் தப்பு. அதாவது இந்த நாட்டில் இருந்து அவனுக்கு பணம் வருது, இந்த அறக்கட்டளை வச்சுருக்காரு அவர். அதான் சார், அடுத்த கேள்வி அதான் வைக்கலான்னு இருந்தேன். நிறைய ட்ரஸ்ட் என்ஜிஓஸ் மூலம் வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தனிப்பட்ட மனிதன் இப்படி உதவி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பேரில் ஒரு ட்ரஸ்ட் இல்லை, எதுவும் இல்லை. ஒருவேளை இந்த ட்ரஸ்ட் என்ஜிஓஸ் வந்து இது மாதிரி வந்து இவங்களை தூண்டி விட்டு பாலா இது மாதிரி பட்டுன்னு வெளியே வரா அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணுறாங்க? பைத்தியக்காரத்தனமாக பேசவும் கூடாது, அந்த மாதிரி கேள்வி கேட்கவும் கூடாது. ஏங்க என்ஜிஓ ட்ரஸ்ட்டில் இருக்கவன் எதுக்கு இவனை தூண்டணும்? ஏன் என்ஜிஓ ட்ரஸ்ட்லேயே கொடுக்கலாமா? இதுக்கு பாலா கூட சார் நான் சொல்றது எப்படின்னா, ஒரு தனிப்பட்ட மனிதன் என்ஜிஓ ட்ரஸ்டால பண்ண முடியாத ஒரு தனிப்பட்ட மனிதன் பண்றான் அப்படிங்கும் போது பாலாக்கு அகைன்ஸ்டா இவங்களே எதுவும் ஏவி விடுறாங்களா? யார் அதை சொல்லுப்பா. இவன் ஏவி விடுறான், இந்த பாரு ஆதாரம்னு சொல்லு, நான் நம்புறேன். அப்படி இதுவரைக்கும் எவனும் சொன்னதே இல்லை. ஆதவனும் சொன்னதில்லை, அந்த உமாபதியும் சொன்னதில்லை. சும்மா மிரட்டிகிட்டு இருக்காங்க. நான் நாளைக்கு வெளியிடுவேன், இன்னைக்கு வெளியிடுவேன். எதுக்கு இந்த பிளாக்மெயிலா? நான் ஏன் கேட்குறேன், இதே உமாபதி கேபி பாலாவை பிளாக்மெயில் பண்ணுறாருன்னு சொல்கிறேன். ஓகே சார், இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும். பாலா அவர்கள் வந்து தன்மேல் குற்றம் இல்லைன்னா வந்து வெளியே ஒரு ப்ரெஸ் மீட்டை பீப்புளை சந்தித்து ஏதாவது ஒன்று சொல்லலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இல்லை, நேற்று சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நான் விரைவில் ப்ரெஸ் மீட் பண்ணுவேன், கிளாரிஃபிகேஷன் பண்ணுவேன் சொல்லியிருக்காப்புல. ரெண்டாவது, இது வரைக்கும் அவர் வந்து விளம்பரம் தேடி இருக்கிறதா இருந்தால் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி அது பத்திரிகைக்காரனை கூப்பிட்டு எல்லா பத்திரிகைகளையும் வர வச்சு அவர் செஞ்சானே கரெக்டு. இது வரைக்கும் அப்படி ஏதாவது செஞ்சுருக்காரா? இல்லை. அப்புறம் எப்படி விளம்பரம் தேடின்னு சொல்ல முடியும்? விளம்பரம் தேடுகிற விஷயங்களில் அவர் நாட்டம் கொள்ளவே இல்லை, அப்படி செய்யவே இல்லை. இப்போ எனக்கு ஒருத்தர் இப்போ பேனா கொடுத்தது எவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க, ஒரு பேனா கொடுத்ததை எவ்வளோ விளம்பரப்படுத்துகிறாங்க. சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். புரியுது சார். புரியுது. அவங்களே ஒரு பேனாவை கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய விளம்பரம் தேடுறாங்க. இவன் தனிப்பட்ட முறையில் அவன் கொடுக்குறான். அவங்க ஏதோ எடுத்து அவங்க யூடியூப்லேயே போடுறாங்க, பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாங்களா, வள்ளல் கேபி பாலா அவர்களே வருக அப்படின்னு எங்கேயா விளம்பரம் கொடுத்தா நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அவன் ஏதோ கமுக்கமாக அங்கேயோ ஓரமாக ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்கான், அதை வாங்கிட்டு இருக்காங்க. அதை போய் விளம்பரம் சொன்னால் எப்படி தெரியாது? எந்த பத்திரிகையில் கேபி பாலா இதை வழங்கினாரு அவன் சொல்லியிருக்கானா? இல்லாட்டி படம் வந்திருக்கா? அப்படிப்பட்ட சூழ்நிலை எதுக்கு அப்படி சொல்லணும்? கஷ்டமாக இருக்குல்ல, மனசு கஷ்டமாக இருக்குல்ல. நாளைக்கு இந்த உதவி செய்கிறவங்க கூட சொல்ல மாட்டான், செய்ய மாட்டான், சொல்கிறது இருக்கட்டும். இப்போது விளம்பரம் அந்த இவன் வருமானம் வரி கணக்கு கொடுத்தாகணும். ஸோ அப்போ அந்த இது வரணும்ல, இது இவ்வளோ கொடுத்துருக்கான்னு தெரியணும்ல. இப்போ பாலா அவர்கள் இப்போ பேசிய ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார், இதுக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு அப்புறமே கொடுக்குறேன், ஆனால் இதுக்காகலாம் நான் வந்து உதவி பண்ணுறதை நிறுத்த மாட்டேன், என் மூச்சு இருக்க வரைக்கும் உதவி பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், அவன் தில்லுள்ளவன். என்கிட்ட நான் எனக்கு வர்ற சம்பாத்தியத்தில் இப்போ கொடுக்குறேன், கடன் வாங்கியும் கொடுக்குறேன். நிறைய பேர் இப்போ அவரை குறை சொல்கிறவங்களே, ஏண்டா கேபி பாலா உனக்கு ஏதாவது வச்சுக்கடா அப்படி தான் சொல்கிறாங்க. சமீபத்தில் இருந்த ரோபோ சங்கர் கூட இடது கை கொடுக்குறது வலது கை கொடுக்குறது இடது தெரியாமல் செஞ்சார். இப்போ குடும்பத்தில் வந்து குடும்பம் கொஞ்சம் கடனில் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கொடுக்குறத தப்பாக சொல்லவே கூடாது. நீ ஆதாரம் சொல்லு, இந்த ட்ரஸ்ட்டு வச்சு ஏமாத்துறாரு, இந்த ட்ரஸ்ட்டுக்கு இவ்வளோ பணம் வருதுன்னு சொன்னால் நம்புவோம். ஓகே சார், பாலா அவர்கள் படம் பண்ணும்போது இருக்கட்டும், பாலாவுக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட்டாக நீ இது பண்ணு பாலா, உனக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வாய் திறக்காததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க?
எதுக்கு வாய் திறக்கணும்? இதுக்கு பாலாவுக்கு ஆதரவாக இந்த விஷயத்தில் நிறைய பேர் எதுக்குன்னு அப்புறம் அவனை பிடிச்சி பண்ண வம்பிழுக்கிறதா நீ வேலை கொடுத்துன்னு கேட்பான். தேவையாது. அதாவது அவன் தனிச்சு பணம் சம்பாதிச்சு கொடுக்குறான், தனிச்சு இதை ஃபேஸ் பண்ணுவான். எதுக்கு இப்போ முந்தா நாள் வந்து ஒரு டிவி நிறுவனத்துக்கோ ஏதோ ஒரு நிறுவனத்துக்கோ 100 பசங்க போயிருக்காங்க. பாலகிட்ட உதவி கேட்டவங்க, உதவி கேட்டு வாழ்கிறவங்க. அப்படி நாளைக்கு உங்கள் டிவி முன்னால் ஆட்கள் கொண்டுருவா சொல்லுங்கள். ஃபோன் பண்ணால் 1000 பேர் வரேங்கிறான். இந்த ஆள் தான் வேண்டாம், எல்லாம் தப்பு சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டுங்கிறான். அதாவது கேபி பாலாகிட்ட உதவி பெற்றவர்கள்னு ஒரு குழு இருக்குது. அவங்க ஒவ்வொரு இதுலேயும் இந்த மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சாங்கன்னா போனாங்கன்னா கஷ்டமாக இல்லை அதை. அதனால் அது நீ சொல்லு, ஆதாரத்தோட சொல்லு. ஆதாரம்லாம் வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு சொல்லாத. இப்போ நான் இருக்கேன், நான் சோசின்னு சொல்கிறது இல்லை, ஹேசின்னு சொல்கிறது இல்லை, செய்திகளைத்தான் நான் சொல்கிறேன். எந்த குரோதம் இல்லாமல் நான் வந்து உள்நோக்கத்தோடு எந்த இதுவும் பேசுகிறது இல்லை. அதனால் அது வந்து என்னை பொறுத்தவரை எப்படின்னா, உன்னால் கொடுக்க முடியல, கொடுக்க மனசு இல்லை, விட்டுற. கொடுக்குறவனை ஏன் கெடுக்கிற? அதான் என்னுடைய இது. மற்றபடி எனக்கு பாலாவுக்கு எனக்கும் ஸ்நான பிராப்தி எதுவும் கிடையாது. எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? ஆதாரத்தோடு சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். குறிப்பாக ஒரு விஷயம் வந்து பாலா படம் ரிலீஸ் ஆகும்போது பேனரை கிழித்ததுக்கெல்லாம் குரல் கொடுத்தார் ராகவா லாரன்ஸ். இது வரைக்கும் ராகவா லாரன்ஸ் குரல் கொடுக்காததுக்கான, மௌனமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. எதுக்கு குரல் கொடுக்கணும்? ராகவா லாரன்ஸ் நிறைய உதவி பண்ணிகிட்டு இருக்காரு, எனக்கு தெரியும். எது குரல் கொடுக்கணும்? ஏன் எப்படி பாலாவை திட்டுறீங்கன்னு கேட்கணுங்கிறீங்களா? இது ராகவா லாரன்ஸ் வேலையாது இல்லை இல்லை சார். எங்க ராகவா லாரன்ஸு செஞ்சார், ஆனால் அவரும் பப்ளிசிட்டி பண்ணார். அதிலிருந்து வேறுபட்டு நம்ம பாலா வந்து விளம்பரம் செய்யவே இல்லை. எனக்கு தெரியும் அவருக்கு எத்தனை டிராக்டர் கொடுத்துருக்காரு யார் நம்ம ராகவா லாரன்ஸு. அதே மாதிரி எத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காரு, மாற்றுத்திறனாளி சோறு கொடுத்துருக்கான், மாற்றுத்திறனாளி இல்லைன்னு நடத்துகிறான். பாராட்டணும் இல்லை? நீ ஏன் அவனுக்கு குரல் கொடுக்கல? நீலாம் வக்கனை பேசக்கூடாது, அது தவறு. சார், நிறைய சிறப்பான தகவல்களை ஜெம் தொலைக்காட்சி மூலம் மக்களுக்கு தெரிவிச்சிங்க. ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.